கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சுகமளிக்கும் இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் இந்த அருமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் தாமே, ஆவியானவர் தாமே உங்கள் மெத்திலே அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, போன வீடியோவில் நீங்கள் என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதற்கு என்ன கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பொழுது கூட அந்த வாரங்களே நடந்த மற்ற சாட்சியை கூட இந்த நாளை உங்களிடம் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த 2 வாரத்திற்கு முன்பாக கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை கிரியை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே கூட என்னுடைய சகோதரி அவங்க முழங்கால் மிகவும் நகர்த்த கூட முடியாமல் அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருந்தார்கள். அவங்களுக்கு வெளியே போவது கூட அல்லது எந்திரிச்சு நடமாடி டாய்லெட் போகிறது கூட வலியாக இருந்தது. ஏன்னா காலை நகர்த்த முடியல. கால் ரொம்ப வலி வேதனை, அந்த முழங்கால். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. மிகவும் அழுது அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஷீலா, நீ என்னோட வீட்டுக்கு நீ வந்துட்டு போக முடியுமா? எனக்கு இந்த மாதிரி கால் வலி ரொம்ப வேதனையாக இருக்கிறது என்று என்னுடைய சகோதரி சொன்னார். நான் உடனே என்ன செய்தேன் என்றால், உடனே போக முடியவில்லை. நான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் கழித்து நான் வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு 2 hours கழித்து நான் போனேன். சொன்னால், ஷீலா, எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போ, அந்த முழங்காலை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. நான் அந்த முழங்காலை தொட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த முழங்கால் வலியை உண்டாக்கிற அந்த சக்தியின் வலி, முழங்கால் வலி இயேசுவின் நாமத்திலே வெளியேறு என்று சொல்லி நான் சபித்து அதை அப்புறப்படுத்தினேன். அப்படியே நான் சொல்லி ஜெபித்தேன். பிரியமானவர்களே, அவங்க பேர் ரூபியை அந்த வேலையிலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ண உடனேயே அவளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்ததாம். நிறையா அவருடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்களாம், இந்த மாதிரி இந்த ஸ்டிஃப்னஸ் காலில் முழங்காலில் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாள் ஆகும் அது சுகமாகன்னு. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்ட உடனேயே அவங்க எந்திரிச்சு போக, அவங்களுக்கு வெளியே போக, கடைக்கு போக, அதுக்கெல்லாம் என்னாச்சு, அவங்களுக்கு நல்ல பலன் இருந்தது, சுகம் கிடைத்தது. முழங்கால் வலி இயேசுவின் நாமத்திலே மாறினது. பிரியமானவர்களே, அதான் என்னோட சாட்சி சொல்லும் போது கூட சொன்னாங்க அவங்க, என்னோட சாட்சி உனக்கு ஞாபகம் வரலையா ஷீலா? கர்த்தர் எனக்கு எவ்வளவு பெரிய சுகம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க சொன்னது அப்படியே கர்த்தர் அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். அப்புறம் கடந்த இப்போ ஒரு வாரமாக அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்திருக்கிறது. எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே. பிரியமானவர்கள், அதோடு மட்டுமல்ல, என் வீட்டிற்கு வருவாங்க மெய்டு வருவாங்க, பார்ட் டைம் மெய்டு வருவாங்க. அவங்க 2 பேருக்குமே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதில் ஒரு சகோதரி, எனக்கு தூக்கமே வரலை, நான் 3:30 எந்திரிக்கணும், 12 மணி ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு தூக்கமே வரவில்லை என்று சொல்லி சொன்னார்கள். உடனே நான் ஃபோனில் அவங்களுக்காக ஜெபித்து விட்டு சில வீடியோஸ் அனுப்பினேன். பாட்டெல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருங்க, ஆறுதலாக இருக்கும், தூக்கம் வந்துடும். மறுநாள் கேட்டப்பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, நான் உடனே நீங்கள் முடிச்சோடனே நான் தூங்கிட்டேன். அப்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னாங்க. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னென்றால், இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். நமக்குள்ளே இருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். எனவே அவர் நம்முடைய விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பத்தை செய்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் இன்னொரு சகோதரி கூட காலில் ஒரு கட்டு மாதிரி இறுக்கி அமுக்கிட்டு நடக்க முடியாமல் ராத்திரியில் வேதனையில் இருந்தாங்க. நானும் என்னோட டாக்டரும் கிறிஸ்டி ஒலிவியாவும் கூட ஜெபித்தோம். 2 வாரம் நாங்கள் ஜெபித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் வலி மறுநாள் காலையில் எழுந்துச்சு அவங்க நடக்கும் பொழுது பரிபூர்ண சுகத்தை அடைந்தார்கள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக, அவர் கொடுத்த சுகத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். எனவே எனக்கு ஒரு அருமையான ஒரு பாடல், நம்மளுடைய அப்பாவின் சமூகத்திலே, இயேசு அப்பாவின் சமூகத்திலே எப்பொழுதுமே ஆரோக்கியம் என்று சொல்லத்தக்கதான பாடல் ஒரு 2-3 நிமிடங்கள் நான் பாட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பாடி கர்த்தரை துதித்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். நீதியின் சூரியன் என் மேலே, அவர் சிறகின் நிழலில் ஆரோக்கியம், ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். துன்மார்க்க சாத்தானை மிதிப்போம்,
காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போம், துன்மார்க்கன் சாத்தானை மிதிப்போம். காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். இயேசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. இயேசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? இயேசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. இவ்வளவு அருமையான ஒரு வரி. ஏசப்பா நான் சொன்னேன் இல்லையா, 1 பேதுரு 2:24 வசனத்துல சொல்லப்பட்ட விதமாக ஏசப்பா நம்முடைய நோய்களை சுமந்ததால் இனி நாம் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. மத்தேயு 8:17 இந்த வசனம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பாடுவோமா? ஏசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. ஏசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நான் சுமக்க தேவையில்லை, தேவையில்லை. ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஆரோக்கியம் உண்டு. பிரியமானவரே, நான் உங்களிடம் செய்தியை பகிர்ந்தளிக்கிற பொழுது, வசனத்தை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கலாம். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். யோவான் 1:1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, 14வது வசனம் இருக்கிறது, 1:14 வசனம். அதையும் பொழுது வாசிப்போம். அந்த வார்த்தை மாமிசமாகி, எந்த வார்த்தை? ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, ஆதியிலே தேவனோடு இருந்த அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை கண்டோம். இது ஒரே பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவே வார்த்தை என்று வேதாமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே நீங்கள் வேத வசனங்களை சொல்லுகிற பொழுது நீங்கள் இயேசுவையே சொல்லுகிறீர்கள். வேத வசனங்களை உங்களுடைய இறுக்கமான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலைகளை நீங்கள் வேத வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிற பொழுது அங்கே அந்த இறுக்கமான உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் இயேசுவையே சொல்லுகிறீர்கள், இயேசுவையே கொண்டு வருகிறீர்கள். அல்லது இயேசுவுக்கு முன்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைகளை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். பிரியமானவர்களே, எப்பொழுது வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது, சரிங்க பிரியமானவர்களே, அப்படியாக இந்த வார்த்தைகள் தான் என்ன சொல்லி நீங்க சொல்லுகிற பொழுது என்ன ஆகிறது என்றால், அது இயேசுவே நீங்கள் சொல்லுவதனாலே உங்களுக்கு சிலுவையிலே அடிக்கப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய முடியுது? பெற்றுக்கொள்ள முடிகிறது. வியாதியாக இருக்கும் பொழுதும் கூட நீங்கள் இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளையே நீங்கள் சொல்லுகிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது அது உங்களுக்கு என்ன செய்கிறது என்றால் உங்களுக்கே அது உரியதாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எனவே இந்த நாளிலே சில அருமையான சுகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லுகிற பொழுதும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் உங்களுடைய பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாந்தத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் அனைத்துமே உங்களை சுகமாக்கக்கூடிய மருந்துகள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால், யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ
உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை அறிக்கையிடலாம். இதுல முக்கியமான வரி என்னவென்றால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய நகரத்திலே இருக்கலாம், நாட்டிலே இருக்கலாம், உலகத்திலே கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வந்து எந்த நோயும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கார். பிரியமானவர்கள், விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யலாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். பரிகாரி என்றால் வைத்தியன். பரிகாரி என்றால் யாரு? டாக்டர். நானே உங்களுக்கு டாக்டர்னு சொல்றாரு. எனவே இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும் என்றால், அடிக்கடி நீங்கள் இந்த நோட்ல எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் அறிக்கையிடலாம். சாதாரணமாக இருக்கும் பொழுது அறிக்கையிடலாம். நீங்கள் நோய் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் இதை அறிக்கையிடலாம் விசுவாசத்தோடு கூட. விசுவாசம் என்பது என்னது? காணப்படாதவனுடைய நிச்சயமா இருக்கிறது. எனவே நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்று சொல்லி எழுதி வைத்துக் கொண்டு இதை உங்களுக்காக எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நீர் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறேன், நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த வசனத்தையே அப்படியே கூட சொல்லலாம். எப்படி உங்களுக்கு பிரியமோ அதை சொல்லுங்க. ஆனா இந்த கருத்து மாறாமல் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க பிரியமானவர்களே. அதன்படியும் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவது சுகமளிக்கும் வாக்குத்தத்தம், யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கார் பிரியமானவர்கள். எனவே இந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அப்படியே ஆண்டவரை நீங்கள் தேவனாக சேவிக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிலிருந்து நீக்குவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்து நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் ஜெபிக்கலாம், பிறருக்காகவும் ஜெபிக்கலாம், உங்கள் கணவருக்காகவோ குழந்தைகளுக்காகவோ நண்பருக்காகவோ யாருக்காகவும் நீங்கள் இந்த வசனங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம் பிரியமானவர்கள். மூன்றாவது வாக்குத்தத்தம், யாத்திராகமம் 23:26. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். 23-25 வாசனம்லே அதுக்கு அடுத்த வசனம் தான். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். ஆண்டோட சொல்லலாம், ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படியே என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்ப்பம் விழுகிறதும் மலடும் இல்லாமல் நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான்காவது வாக்குத்தத்தம், 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் உன் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இதுல பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நீங்க நோயினாலே வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? விண்ணப்பத்தை கர்த்தரிடம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் என்று சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக 5வது வாக்குத்தத்தம், எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது வாக்கு தத்தம் என்றால் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, வேதத்துல பலருக்கு கர்த்தர் சொல்லி இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலையிலே இருந்த பலருக்கு இப்படி அவர் சொன்னபடியினாலே அதே சூழ்நிலை நீங்கள் இருக்கிற பொழுது, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற பொழுது இந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறும் பிரியமானவர்களே. 5வது வாக்கு தத்தம், எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனவே கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி என் காயங்களை கட்டுவார் என்றும் நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்காக எடுத்தோ அதை நீங்க சொல்லிக்கலாம். அல்லேலூயா. அடுத்தது 6வது வாக்குத்தத்தம், சங்கீதம் 103.
போன வீடியோவில் சொன்னேன் 103 1-5 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அதில் தான் 103வது சங்கீதத்தில் 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க இளமையாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வயதாகிவிட்டது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை இளமையாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதோ அந்த வசனம்தான் இது. என்ன வசனம்? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த 3-5 வரைக்கும் முழுவதையும் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் எடுத்து நீங்க அந்த வசனத்தை சொல்லலாம். சொல்றேன், அதே மாதிரி சொல்லலாம். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, 1-2 இல்ல, எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. ஆமீன். இளமையா இருக்கணும். நிறைய பேர் சில முகத்துல இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அப்புறம் நிறைய மேக்கப் அது, அப்புறம் சில ஹெர்பல்ஸ் க்ரீம் அதுக்குது கண்டதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த வார்த்தையை, இந்த வேத வார்த்தையை நீங்க திரும்பவும் அது அறிக்கையிடுகிற பொழுது நீங்கள் உண்மையிலேயே என்ன செய்வீங்க? கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயது வாழ வயது என்றால் இளமையாக மாறீர்கள் என்ற அர்த்தம். பிரியமான, எனக்கு மிகவும் பிடித்த இந்த வசனங்கள் நான் அடிக்கடி அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். 7வது வாக்குத்தத்தம் ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடுத்தது அந்த வயதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம். இந்த ஏசாயா 53 சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இயேசு பிற்பாடு மத்தேயிலும் சொல்லுகிறார். அதே போல 1 பேதுருவிலும் கூட நாம் 2-24 வசனத்திலும் கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு வாரத்திற்கு 2 வசனங்கள் 3 வசனங்கள் என்று சொல்லி நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டீர்கள். இளமையான சிறுவயதா இருக்கிறீங்களா? அப்படியும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்கள் பிற்காலங்களிலே உங்களுக்கு இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது நீங்கள் அந்த வசனங்களை சொல்லி என்ன செய்யலாம்? கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுத்ததாக 8வது வாக்குத்தத்தம் மத்தேயு 8:16-17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் மத்தேயிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயிலே இயேசு பிசாசு பிடித்த மனிதரையும் பிற நோயாளிகளையும் சுகமாக்கின பொழுது அந்த எழுதின மத்தேயு சொல்கிறார், இது ஏசாயா 53 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்கிறபடி அவர் சுகம் அவங்களுக்காக நோயாளிகளுக்கு ஜெபித்த பொழுது நோயாளிகள் அனைவரும் சுகமடைந்தார்கள். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக 9வது வாக்குத்தத்தம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிறார். ஆமாம், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிவிட்டோம். இயேசு என்ன செய்தார்? 39 அடிகள் முதுகிலே வாரிலால் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், விழாவிலே என்ன செய்யப்பட்டார்? ஈட்டினாலே குத்தப்பட்டார். இத்தனை காயங்களும் கையில ஆணிகளாலே அடிக்கப்பட்டது, கால் ஆணிகளாலே
அடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட 5 காயங்களையும் அவர் சுமந்ததினாலே அதனாலே என்ன ஆகுது, அவருடைய தழும்பலினாலே நாம் சுகமானோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எனவேதான் இந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது உங்கள் நோய் சுகமாகும் பிரியமானவர்களே. சுகமாகும் என்று சொல்லப்படுது. நான் சொன்னேன், நீங்கள் திடீரென்று விசுவாசம் உள்ளவர்கள் அல்லது சுகமாக்கும் வல்லமை பெற்றவர்கள் போதகர்கள் அல்லது ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உடனே சுகம் கிடைக்கும் என்று சொன்னேன். சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் விசுவாசத்தோடு கூட சுகத்தோட சிம்டம்ஸ், சுகவீனத்தோட சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உடைய இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பிசாசை விரட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகளை சொல்லி சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 30வது அதிகாரம் 2வது வசனம். இது 10வது வாக்குத்தத்தம். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீ என்ன செய்து குணமாக்கினீர். ஏன் நீ கூப்பிடுகிற பொழுது, நீ கூப்பிட்ட பொழுது உங்கள் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டேன், குணமாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? இது ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார், தாவீது அறிக்கையிடுகிறார். என் தேவனாய் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். அடுத்து எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று எரேமியாவில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் முழுவதும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். அப்போ கர்த்தர் நம்மை குணமாக்கினாலே என்ன செய்யணும், முழுவதுமாக நாம் குணம் அடைய முடியும் பிரியமானவர்களே. சரிங்க. 12வது ஒரு வாக்குத்தத்தம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும் வாசிக்கலாமா? 20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. எவைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள். அவைகளை உன் இதயத்திற்குள்ளே வைத்து காத்துக்கொள். இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணி அதை உங்களை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகள்னா எவைகளை? கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். அப்ப நீங்க வேதத்தை வாசிச்சு முக்கியமான நல்ல வசனங்கள் இருக்கும்போது அது உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தா உடனே அதை கண்டுபிடிச்சு அந்த நம்பரு அதிகாரம் புத்தகம் அதிகாரம் நம்பர்ல எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு அதை வாசிச்சு அதை உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்கிற பொழுது என்ன செய்யுது, அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. உங்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. உடல்ல ஒரு பகுதிக்கு இல்லை, உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். தலையில உங்களுக்கு வலி இருந்தாலும், காலில வலி இருந்தாலும், முழங்கால், இருதயம், கிட்னி, எந்த பகுதியில் உங்களுக்கு நோய் இருந்தாலும் இந்த வசனத்தின்படி என்ன போட்டிருக்கிறது என்றால், இந்த வசனத்தை கண்டுபிடித்து வாசிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆரோக்கியமாம் என்று சொல்லி வேத வசனத்திலே போட்டிருக்குது பிரியமானவர்களே. அதாவது நீங்க இந்த வசனத்தெல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஒரு நோட்டுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்க மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்ற நேரத்தில் அதை நீங்க உபயோகிக்கலாம். எப்பொழுதும் மனப்பாடம் பண்ணி நீங்க அறிக்கையிடுகிற பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு ஆரோக்கியம் உங்க உடலில் தங்கி இருக்கும். ஏனென்றால் அந்த வசனம் இது என்னமா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், நோயே வர விடாது. எந்த இடத்துலயும் நோயே வர விடாது. ஏனென்றால் நீங்க வேதத்தை வாசிச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி அதை நீங்க என்ன பண்றீங்க, நீங்க தியானம் பண்ணி உங்க இருதயத்துல காத்துக்கொள்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்கிற பொழுது நமக்கு நோய் என்ன செய்ய நம்ம கிட்டையே வராது. ஏனென்றால் அதனால நீங்க டெய்லி என்ன செய்யணும், 1 மணி நேரமாவது வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வேதத்தை வாசித்தீங்கன்னா 1/2 மணி நேரம் இந்த முக்கியமான இந்த வசனம் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, இந்த வசனத்தெல்லாம் எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதை பெர்சனலைஸ்டா சொல்லுங்க. அப்படின்னா பெர்சனலைஸ்னா இப்படி இருக்கும் பாருங்களேன். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் இருந்தா அப்படியே சொல்ல. அல்லது பெர்சனலைஸ்னா அது எனக்காக நான் சொல்லணும். எப்படின்னா அவைகளை கண்டுபிடிக்கிற இந்த ஜீவன்ல வார்த்தைகளை கண்டுபிடிக்கிற எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாகும் அப்படின்னு சொல்லி என் உன் போட்டுக்கிறதெல்லாம் என் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்தி உங்களுக்காக சொல்லிக்கணும். அப்படியே நீங்க எல்லா வசனங்களையும் நீங்க சொல்லிக்கிற பொழுது எப்படி இருக்கும், உங்க வாழ்க்கையில முழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கும். கர்த்தருடைய ஆரோக்கியம் உங்களை பாதுகாக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக 13வது வாக்குத்தத்தம். சங்கீதம் 91:16. நீடித்த
நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் இதுல என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா, நம்மளை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை அவருக்கு காண்பிப்பார் அப்படின்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் அவர் நம்மளோடு இருந்து நீண்ட நாட்களாலே கவனித்து பிறகு அவருடைய ரட்சிப்பை நம்ம பரலோகத்துக்கு போகிற காரியங்களா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் நம்மளுக்கு ரட்சிப்பை நமக்கு அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:3 14வது வாக்குத்தத்தம். சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சாத்தான் இந்த நோய்கள் சிம்டம்ஸ்லாம் கொடுக்கிற வேலை நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை நாம் இழந்துடக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. கர்த்தர் என்னை விடுவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணினா யார்? பிசாசு நம்மளை வஞ்சிக்கலாம், இப்படி விளைவிக்கலாமா, அப்படி விளைவிக்கலாம், இந்த நோயை கொடுக்கலாம், இந்த சிம்டத்தை கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த வேடனுடைய கண்ணிக்கும் பாதுகாப்பார். அது மட்டுமல்ல, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். அடுத்து சங்கீதம் 91:9-10 வாசிக்கலாம். ஏனெனில் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எனவே நமக்கு நம்மளுடைய கூடாரத்தை வாதை அணுகாது. பிரியமானவர்களே, கர்த்தரை பத்தியோ ஆண்டவரை பத்தியோ ஆண்டவர் மேல ஒரு பயம் இல்லாம அவரை பத்தி தவறாக பேசுகிற மக்கள், கர்த்தரை பத்தி தூஷிக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குமோ இது நடக்குமோன்னு அவங்களுக்கே தெரியாது. பிரியமானவர்களே, சரிங்க. அடுத்ததாக சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 118:17 அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்படின்னா நான் சாக மாட்டேன். நான் ஏன் சாக மாட்டேன்னா, நான் சாகாம பிழைச்சிருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். அதாவது கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு அநேக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொன்னேன். பிரியமானவர்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிற பொழுது, அறிக்கையிடுகிற பொழுது உண்மையாக உங்கள் சூழ்நிலைகள் மாறி நீங்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பரிபூர்ண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், எனவே ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள், அல்லது ஒன்றுமில்லாவிட்ட நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அதை அப்படியே வாசிங்க. பலவீனமாக இருக்கும்போது அதை வாசித்து அறிக்கையிடுங்க. அறிக்கையிடுகிற பொழுது இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அனைவரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆரோக்கியம் உண்டு, உம்முடைய சமூகத்திலே விடுதலை உண்டு, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பலன் உண்டு. ஆண்டவரே அப்பா, சுகவீனங்களோடு வந்திருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே இந்த வேளையிலே நீங்கள் தொட்டு சுகமளிப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, அந்த அரசத்தின் வல்லமைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள் முறிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலே ஜெபிக்காதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவர்களை பாடலை பாடி துதிக்க முடியாதபடி, எப்பொழுதும் நோய்களை குறித்து சிந்தித்து அந்த பலவீனத்தில் இருக்க வேண்டும் என்று சாத்தான் செய்கிற எல்லா சதி ஆலோசனைகளும் ஆண்டவரே இந்த வேளையிலே முறிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பரிபூர்ண விடுதலையை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய ஆரோக்கியம் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்படியே பரிபூர்ண சுகம் உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நாட்கள்ல நல்ல செய்திகளையும் நல்ல சாட்சிகளையும் நான் கேட்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.